ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பெங்களூருக்கு வந்திருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, பெங்களூரில் வந்து மைசூர், பெங்களூர் தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் மைசூருக்கு வந்திருக்கேன். இப்போ மைசூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஓட்ட வந்திருக்கேன். வண்டிக்கு இந்த வேலைக்கு வந்ததுனால சிங்கிளாக தான் வந்திருக்கேன். சிங்கிளானா வர்றதுக்கு மட்டும் குறைஞ்சு 7 மணி நேரம் ஆகுது. திண்டுக்கல்லேருந்து நம்ம பெங்களூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம், பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வந்து 2 மணி நேரம். அப்போ மைசூருக்கு வந்திருக்கேன். மைசூர் வந்து எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கேன். லோடு இறக்க, அதாவது நான் கொண்டு வந்த லோடை வந்து இங்கே இறக்கிட்டு போக வந்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சாப்பாடெலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, சரியில்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு சரியில்லை, எனக்கு வாய்க்கு ஒப்பலன்னு சொல்ல முடியும். இப்போ அதனால் நான் என்ன அப்படின்னா, ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வரல. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இங்கே வந்துட்டுருக்கேன். அதில் வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை. அதில் வந்து நம்ம தனியாகவே வந்து சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். காலையில், மதியானம், நைட்டு 3 வேளைக்கும் சாப்பாடு வந்து விதவிதமாக செய்ய முடியாது. ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கட்டுப்படியாகுது. அதுவும் சரி, ஒரு மாதிரியா எனக்கு சரியில்லை. அதனால் வந்து வீட்டிலேருந்து நான் என்ன பண்ணேன், நேற்று நைட்டு கிளம்பி இப்போ காலைல வெள்ளனை வந்துட்டேன். இப்போ பல்லெலாம் வேலைக்கு குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கேன். என்ன சாப்பிட்லான்னு கொண்டு வந்துருக்கேன். இப்போ என்ன சாப்பாடு வீட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன சாப்பாடுன்னா, பெரிய தூக்குவாளியில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பெரிய தூக்குவாளியில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பழைய சோறு கொடுத்துருக்காங்க. பழைய சோறுனா பழைய சோறில் கொடுக்கல, சாப்பாடை ஆக்கி அதை வந்து ஆற வச்சு ஒரு தூக்குவாளியில் போட்டு தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி உப்பு போட்டு கொடுத்து விட்டாங்க. இந்த சாப்பாடு வந்து இதோட வேலிடிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3 நாள்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் அந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. நாள் காலையில் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன். இன்னும் மதியானம் இருக்குது, நைட் இருக்குது, நாளைக்கு இருக்குது, அடுத்த நாள் இருக்குது. இப்போ நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாளைக்கு இந்த சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்குமா, அதுதான் வந்து என்னோடய டவுட்டு. அதேமாதிரி சாப்பாடு அள்ளி வச்சுட்டேன். சாப்பாடு அள்ளி வச்சு வெங்காயம் கடிச்சதுக்கு இந்த வெங்காயம் சாப்பிட்டுட்ருக்கேன். வெங்காயமும் நிறையா இருக்குதா, இந்த பக்கம் நிறையா இருக்குது பாருங்கள். அதாவது டிஃபனோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரியரோட மூடி இந்த பாருங்க, இந்த மூடியில் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரியரில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கா. சாப்பாடு வந்து நல்லா பிரமாதமாக இருக்குது. இந்த சாப்பாடு பழைய சோத்துக்கும் இந்த வெங்காயத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு அருமையான சாப்பாடு. இப்போ இந்த மாதிரி சாப்பாடு வந்து முதல் முறையாக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு மாதமாக வந்து நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, எனக்கு ஒப்பலை. அதே மாதிரி சார்ஜஸும் அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு நேரத்துக்கு வந்து 80 ரூபா, பாதி சாப்பாடு வாங்கினா 45 ரூபா 50 ரூபா, ஃபுல் சாப்பாடு வாங்கினா 80 ரூபா 100 ரூபா ஆகும். 3 வேளைக்கு பார்த்தா 300 ரூபாக்கு ஓடி வந்துடுது. 300 ரூபா கணக்கு ஓடி வந்துடுது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா சாப்பாடு வச்சாலும் மாதம் வந்து 9000 ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்மளே வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். அதில் தான் பார்த்தேன், இது செட் ஆகலை. அதனால் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் ஏற்கனவே ஹீட்டாக தான் ஓடிட்டுருக்காங்க. டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஹீட்டாக தான் ஓடிட்டுருக்காங்க. உடம்புலாம் சூடு அதிகமாக இருக்கும். ஹோட்டலில் கண்டதடி சாப்பிடாம நம்ம வந்து ஒரு மார்னிங் ரைஸ்ன்னு சொல்லி இந்த பழைய சோறு சாப்பிட்டுட்ருக்கோம். வெளிநாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பழைய சோத்தை டப்பாவில் அடைச்சி மார்னிங் ரைஸ்ன்னு விற்றுட்ருக்காங்க. அவங்க வந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் விற்கிறான்ற மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். நான் முறையாக அந்த மாதிரி நான் சமைச்சு வீட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பழைய சோறு எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்கும், அதாவது அதிகமாக 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புளிப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட் நாள் வேளை காலையில் சாப்பிட்டு படுத்துனோம். நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மதியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம், நாளைக்கும் சாப்பிடுவோம். எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வண்டி ஓட்ட வரவங்க, லாங்கில் வண்டி ஓட்ட வரவங்க டிரைவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்படாமல் இந்த மாதிரி தூக்குவாளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூக்குவாளி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. எடுத்து போட்டு சங்கடப்படாமல் தூக்கி வண்டியில் போட்டு வந்துடுங்க. ஏன்னா சிங்கிளாக வரோம் நம்ம சாப்பாடுக்கு வந்து அவுட்டரில் வந்து இந்த மாதிரி லாங்கில் சிங்கிளாக வரப்போ யாரையும் எதிர்பார்க்காம நம்ம பசிக்கும் போது இடையில வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு பெனிஃபிட் நமக்கு. செம்ம இதாக இருக்குது, கூலிங்காகவும் இருக்குது. இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கணும். இந்த உடம்பு சாப்பாடு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு தெம்பு நல்லா கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பழைய சாப்பாடுன்றது இந்த பழைய சாப்பாடை வந்து தவிர்க்காமல் மண்டியில் வரப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பசி எடுக்கிறது நல்லா சீக்கிரம் பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும். 3 வேளையும் இப்படி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 வேளையும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 வேளை சாப்பிட்லாம். காலையில் ஒரு டைம் சாப்பிட்லாம், மதியம் ஒரு டைம் சாப்பிட்லாம். நைட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது டின்னர் இட்லி ஏதாவது கிடைச்சா சாப்பிடலாம். நம்ம 2 வேளையும் நம்ம இப்படி சாப்பிட்லாம். காலைல பழைய சோறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, மதியானம் பழைய சோறு சாப்பிட்றது அதை விட ரொம்ப நல்லது. நைட்டு வந்து தூக்கம் வரும்ன்றதுக்காக வண்டி ஓட்டுறவங்க வந்து நைட் சாப்பிட மாட்டாங்க. நைட் சாப்பிட்டோம் அப்படின்னா வண்டி ஓட்டினா தூக்கம் வரும் அப்படின்னாலும் நைட் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் காலையிலேயும் மதியானம் தான் டிரைவர் 100% டிரைவர்ஸ் எல்லாமே நைட்டு சாப்பிட்றதே இல்லை. மேக்ஸிமம் ஒரு டீ சாப்பிட்றாங்க, டீ சாப்பிடாதவங்க லெமன் டீ சாப்பிட்றாங்க. இப்போ நான்லாம் வந்து எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அதில் வந்து லெமன் டீ ஏதாவது சாப்பிடல, பால் சாப்பிடுவேன். பால் சாப்பிட்டா தூக்கம் வந்துருந்தாலும் பால் சாப்பிட்றதில்ல. அதில் மேக்ஸிமம் நைட்டு நான் சாப்பாடு சாப்பிட்றதில்ல. நைட் சாப்பாடு சாப்பிடுவேன், சாப்பிட்டா தூக்கம் வந்ததுனால அதை வந்து லிமிட்டாக வச்சுக்கிறது. ஆனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, டிரைவர் எல்லாருமே வந்து வெளியில் போனாலே வந்து முக்கியமாக இதுதான் சாப்பாடு பிரச்சனை தான். இந்த சாப்பாடு பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே ஐடியா. பழைய சோறு வெளியில் வந்துட்டால் பழைய சோறு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆசைக்கு நைட்டுக்கோ ஒரு வேலைக்கு நம்ம வந்து ஏதாவது வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதனால் ரொம்ப சங்கடப்படாமல் ஒரு தூக்குவாளில் போட்டு வண்டியில் வச்சுட்டு பேசாமல் கொண்டு வந்துருங்க. இந்த இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், இது செட் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மேக்ஸிமம் வந்து டிரைவர் வந்து எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, பெங்களூரு இந்த மாதிரி கல்கத்தா, பாம்பே, இப்படி வெளியில் அவுட்டரில் வண்டியில் போகிறவங்க வந்து லாரியில் போகிறவங்க வந்து சாப்பாடு வந்து சமைச்சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரக்கு, ஈச்சரு, டாட்டா, வால்வோ இந்த மாதிரி வண்டியில் போகிறவங்க அடுப்பு வைக்க வசதி இல்லாதவங்க வந்து சின்ன அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து போனால் 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சின்ன அடுப்பு வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இதில் சமைச்சிக்கிட்டு நம்ம வந்து எல்லோரும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சிம்பிளாக வந்து குழம்பு வைக்காமல் பழைய சோறு சாப்பிட்றது வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. பழைய சோறு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. மேக்ஸிமம் குழம்பு சோறை தவிர்த்துட்டு பழைய சோறாக நீங்கள் நீராகாரம் சாப்பிட்டு நீங்கள் உடம்பு ஹீட்டு, நம்ம ஏற்கனவே ஹீட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். மேலும் மேலும் ஹீட்டு தரக்கூடிய குழம்பு வகைகள் வேறு எந்த இதாக கட்டுறோம். பழைய சோத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பழைய சோத்துக்கு வந்து அவ்வளவு ஹீட்டு குறைக்கிற அபூர்வ சக்தி இருக்குது சொல்லப்போனால். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்ல ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே வந்து 1 மாதம் 2 மாதம் ட்ராவலிங்கில் லோடு இருக்க போகிற டிரைவர் எல்லாருமே வந்து பழைய சோறை மேக்ஸிமம் காலையில் மதியானம் சாப்பிட்டு பழகிக்கிங்க. நைட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி என்ன சாப்பிடுமோ சாப்பிட்டுக்குங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.